ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் புடலங்காய் செடி இருக்குது. இதில் வந்து நிறைய பூ வந்து ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்ல நீளமாக இருக்குது. இதை 2 நாள் கழித்து கட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தேன். 2 நாள் கழித்து பார்த்தா அதோட ஒரு பகுதியில் வந்து மஞ்சள் அடித்து கொஞ்சம் நாசம் ஆயிட்டு எறும்பும் கடிச்சிருந்து, இன்னி இதை விட்டுருந்தா ஃபுல்லுமே நாசாயிருன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புடலங்காய் செடி வச்சு ஒரே ஒரு காய் தான் எனக்கு கிடச்சி. இப்போ ஒரு காய் தான். இனி இதோட அந்த பழுத்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்து தூர போட்டுடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த காயை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். புடலங்காயில் அவியல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டுக்கறியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதில் புடலங்காய் 65 தான் பண்ண போகிறேன். இப்போ 2ஆக கட் பண்ணல ஒரு துண்டை வந்து எடுத்து வச்சுட்டேன். பொரியலோ அவியலோ பண்ணலான்னு இன்னொரு பகுதியில் தான் இந்த 65 பண்ண போகிறேன். இதோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு நல்லா கழுவி இருக்கேன். இனி இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஒன்றோட ஒன்று சேர்ந்துருந்ததை தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ மசாலா பொடி போட்டுடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1.25 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இனி இந்த மசாலா பொடியெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு விரவி விட்டுடலாம். தேவைப்பட்டால் தண்ணி வந்து தெளித்து விரவி விடணும். நல்ல அழுத்தம் கொடுத்து விரவக்கூடாது. புடலங்காவே தண்ணி காய் தான். அது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் அது இழகி வரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே விரவி வைக்கணும். நல்ல விரவி வச்சுட்டும் உடனே பொரிச்சிடணும். கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா அந்த காயிலேருந்து தண்ணி விட்டு காய் வந்து குழஞ்சது மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு விரவி வச்சுருந்த புடலங்காயில் ஒரு 5-6 பீஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வேக விட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். புடலங்காய் கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் 2 பக்கமுமே வெந்துட்டு நல்ல மொறுன்னு வெந்திருக்கு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்ல எண்ணெயை வெடித்து எடுத்துருக்கேன். பிள்ளைங்க டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக தான் ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. புடலங்காயில் பண்ணதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் டைம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பொரிச்சு வச்சுருந்த பிள்ளைங்க காலி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. இது சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து டீக்கு கூட தான் வச்சு சாப்பிட்டாங்க. டீ வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.